3 மருத்துவக் கல்லூரிகள் கடந்த டிஎம்கே ஆட்சியில் டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கு. அது என்னங்க டீம்டு யூனிவர்சிட்டி, நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து அப்படின்னா, அவங்களோட ஓன் சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் தென் டிகிரி ப்ரொவைட் பண்ணுறது, இது எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அவங்க தமிழ்நாடு அரசோட இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சுதந்திரமாக இண்டிபெண்ட்டாக அவங்க இடஒதுக்கீடு, யாருக்கு சீட் கொடுக்கணும் அப்படிங்கிற டெசிஷன்ஸ் எல்லாம் அந்த யூனிவர்சிட்டியே எடுத்துக்கும். இதுதான் டீம்டு யூனிவர்சிட்டி. இப்போது இந்த கேட்டகரியில் இந்த 3 கல்லூரிகளும் டீம்டு யூனிவர்சிட்டி ஆனதுனால கிட்டத்தட்ட 650க்கும் மேற்பட்ட மருத்துவ ஒதுக்கீடு, அதாவது அரசு பள்ளியில் பயில்கிற ஏழை எளிய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு, மாநில ஒதுக்கீடு பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த ஒதுக்கீடு இல்லாமல் போய்விடும். அப்போ ஏழை குழந்தைங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம போயிடும். இந்த யூனிவர்சிட்டிஸ் அவங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு அவங்க சீட் அலோகேட் பண்ணிக்கலாம். செகண்ட்லி, ஒருவேளை கட்டணம் கட்டி நான் படிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னாலும் 1க்கு 4 மடங்கு அதிகமான ஃபீஸ் கட்டி படிக்கிற நிலைமை ஏற்படும். இதைத்தான் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இந்த 3 டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் எப்படி இந்த கல்லூரிகளுக்கு வழங்கப்பட்டது, என்ஓசி எப்படி வாங்கினாங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தார். இதையடுத்து நேற்று செய்தியாளர் சந்திப்பு அமைச்சர் திரு அருண்ராஜ் அவர்கள் சமூக நீதி, இடஒதுக்கீடு பற்றி பேசும் டிஎம்கே அரசின் மூத்த தலைவர்கள் நடத்துகிற இந்த கல்லூரிகள் எப்படி டீம்டு யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் வாங்குறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. இதுக்கு என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அவங்க டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் வாங்கலை. அவங்க டைரெக்டாக யூஜிசியில் அப்ளை பண்ணி 60 டேஸ்க்குள்ளே அவங்க என்ஓசி கொடுக்கலை அப்படின்னா, ஆஸ் பர் யூஜிசி லா நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்தை பெறுறீங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இந்த 3 கல்லூரிகளும் இப்போது டீம்டு யூனிவர்சிட்டி அந்தஸ்தை பெற்றிருக்கு அப்படின்னு திரு அருண்ராஜ் அவர்கள் விளக்கம் கொடுத்திருந்தார். அவர் இந்த அருமையான கேள்வியும் முன்வைத்தார். சமூக நீதி, இடஒதுக்கீடு பற்றி தொடர்ந்து பேசுகிற திமுக அரசும் அதிமுக அரசும் எப்படி உங்கள் தலைவர்களே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கும்போது பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தீங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்தார். இப்போது அவர்கள் தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் போட போகிறாங்க இதை எதிர்த்து. ஏன்னா பழைய கவர்மெண்ட் இந்த ஸ்டெப்பை எடுக்கலை, இப்போ இவங்க இதை எதிர்த்து ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படின்னு அமைச்சர் சொல்லிட்டார். அதனை அடுத்து திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் இந்த ஸ்டெப்பை எடுத்து இருக்கிற இந்த கவர்மெண்ட்டை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம். இந்த என்ஓசி சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாத யூஜிசி இருக்கு இல்லையா, இந்த நிர்வாக அலட்சியம், அப்படிதான் சொல்லணும், நிர்வாக அலட்சியம் ஆர் சுயநலத்துக்காக இந்த மாதிரி என்ஓசி சர்டிஃபிகேட்டில் நடந்த இந்த குளறுபடி என்ன, ஏன் ஸ்டெப்ஸ் எடுக்கலை, என்ஓசி ஒன்று ஆஃபர் பண்ணியிருக்கணும், இல்லை கொடுக்கலன்னு சொல்லியிருக்கணும், இது ரெண்டுமே பண்ணாமல் 60 நாட்கள் கொடுக்காம இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ஓசி ப்ரொவைட் பண்ணப்படுங்கிற ரூல் தெரிஞ்சிருந்தும் ஏன் ஆக்ஷன் எடுக்கலை. ஸோ ஆக்ஷன் எடுக்காத அந்த நிர்வாகிகள் மேலே நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியை திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த இடஒதுக்கீடு 7.5% இடஒதுக்கீடை நம்பி காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த 3 கல்லூரிகளும் டீம்டு யூனிவர்சிட்டி ஆனால் 7.5% இடஒதுக்கீடு இல்லாமல் போகும். அப்போது அவங்களோட ரைட்ஸ், மாநிலத்தோட ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரைட்ஸும் இந்த ஏழை பிள்ளைகளின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. இது ஒரு மேஜர் இஷ்யூ. இதை இமீடியேட்டாக அவங்க சொன்ன மாதிரி, அமைச்சர் சொன்ன மாதிரி குயிக்காக ஆக்ஷன் எடுத்து இதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். இந்த முன்னெடுப்பை எடுத்த திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கும் இதை பரிசீலித்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கிற தாவேக அரசுக்கும் நன்றிகள். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.